பொறுமைன்னா என்ன? பொறுமைன்னா நம்ம ஒண்ணு விளங்கி வச்சிருக்கோம். யாராவது அடிச்சா வாங்கிக்கிறது, அமைதியா இருக்கிறது, யாராவது திட்டினா ஏத்துக்கிறது, அதுக்கு பேரெல்லாம் பொறுமை இல்லை சார். பொறுமை அப்படின்னு சொன்னா, தேங்காய் மரத்தை நம்ம நட்டு வச்சோம் அப்படின்னு சொன்னா அது எப்ப காய் காய்க்கும்? வாழை மரத்தை நட்டு வச்சோம்னா அது எப்ப நமக்கு வாழைக்காயை தரும்? ஒண்ணுக்கு டியூரேஷன்ஸ் உண்டு. ஒரு பெண்ணு குழந்தை உண்டாயிருக்க 10 மாசம். சரி, நமக்கு எதெல்லாம் தெரிகிறதோ புள்ள 10 மாசம் கழிச்சு வரும். தென்னை மரம் 5 வருஷம் கழிச்சு தேங்காய் காய்க்கும், மாமரம் 5 வருஷம் கழிச்சு காய்க்கும். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கோம், பொறுத்துக்கிட்டு இருக்கோம். அப்படித்தானே? பெருமானார் சொன்னாங்க, சபுர்னா என்ன தெரியுமா? நீ தெரியாத விஷயத்தில் பொறுப்பதுன்னாங்க. இது 1 வருஷம் கழிச்சு வருங்க, 10 மாசம் கழிச்சு வருவன பொறுக்கிறல்ல, அதை கொண்டாடுறல்ல, அந்த அம்மாக்கு வலிக்கிறத நீ சிரிக்கிறல்ல. பெருமானார் சொன்னாங்க, சபுர் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சிஸ்டத்தோடு பொருந்தி போவதுன்னாங்க. உனக்கு எதுக்கெல்லாம் டியூரேஷன் தெரியலையோ, காலம் வரலன்னு சந்தோஷமா இருக்கணும். என் நல்லா நிகழ்த்தி காமிப்பான், அதுக்கு பேர் தான். எதை செய்யாம இருக்கட்டுங்க உங்களுடைய மனைவிமார்கள் நன்றி செலுத்துறதுக்கு, அந்த பெண்ணுக்கு நீங்க நன்றியோட வாழ்றதுக்கு உன்னுக்கு நன்றி செலுத்த வேணாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன கடைசி வார்த்தை, அல்லாஹ் எனக்கு மற்ற மனைவிமார்கள் மூலமாக கொடுக்காத குழந்தை அல்லாஹ் அவர்கள் மூலமாக கொடுத்தான். உங்களுடைய மனைவியின் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு குழந்தையை கொடுத்தால் அது எவ்வளவு பெரிய நிஅமத் தெரியுமா? குழந்தை கிடைக்கிறதுக்கு இன்னைக்கு கஷ்டப்படக்கூடிய குழந்தை இல்லாத பெண்களிடத்துல போய் கேட்டு பாருங்க. 2 குழந்தை 3 குழந்தை பெற்று ஒரு பெண் கொடுக்கிறாள்னா சாதாரணமானதா? உங்க குழந்தை இல்லாத பெண்களிடத்திலே சென்று அந்த குழந்தையை பெருக்க வேண்டும் என்ற ஆசை உள்ளவர்களிடத்திலே சென்று அந்த அருமையை கேட்டு பாருங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு ஒரு மனைவியை கொடுத்து இந்த உலகம் அழியும் வரை வாழ்வதற்கு உங்கள் மூலமாக ஒரு வாரிசை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தமைக்கு அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தியதற்கு பிறகு அந்த பெண்ணுக்கு நீங்க நன்றி செலுத்த வேணாம். கருப்பாக இருப்பதால் காபாவின் அழகு குறைவதும் இல்லை, வெள்ளையாக இருப்பதால் கஃன் துணி யாரையும் மகிழ்ச்சிப்படுத்துவதும் இல்லை. வண்ணங்களில் இல்லை வாழ்க்கை, மாறாக மனித எண்ணங்களில் உள்ளது அழகிய வாழ்க்கை. அல்லாஹ் உங்கள் தோற்றத்தை பார்க்கவில்லை, மாறாக அவன் உங்கள் உள்ளத்தை பார்க்கிறான் என்பதை எப்போதும் நினைவில் வைத்துக்